அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு 14th April 2025 சித்திரை 1 கொண்டாட இங்க எல்லாம் கூடியிருக்கோம். கடந்த 3 மாதமா நம்ம ஒவ்வொரு தமிழ் மாசத்துக்கும் ஒவ்வொரு தீம் வச்சு நம்ம போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் தை 1 தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னோக்கி அதை வச்சு அதுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து மாசி 1 அன்னைக்கு சார்ல்ஸ் டார்வின், அப்புறம் ஆப்பிரிக்கன் தியரி இப்படின்னு எல்லா தியரியையும் எப்படி இப்போ இருக்கிற அப்போவே திருக்குறள் திருவள்ளுவர்லாம் அப்போவே எப்படி இந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் எல்லாம் ஒன்னொன்னா எப்படி ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். நம்ம பகத்சிங்கை முன்னோட்டமாக வச்சு ரமலான் பண்டிகை எப்படி ஒரு மதத்துக்கான பண்டிகை மட்டும் இல்லாமல் எப்படி மற்ற மக்களோட வாழ்வியலோட சம்மந்தப்பட்டு இருக்கு அப்படின்றத பேசணும். இன்னைக்கு சித்திரை 1 மட்டும் இல்லாமல் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவரோட பிறந்த நாள், அதுவும் அதோடு சேர்த்து அவர் கொடுத்த நமக்கு கான்ஸ்டியூஷன், அதுதான் இந்த இந்தியாவோட ஒரு பேஸ். என்னதான் அதில் நிறைய தப்புகள் இருந்தாலும், என்னதான் அது நிறைய பேர் தப்பு சொன்னாலும், அதில் எவ்வளோதான் லூப் ஹோல்ஸ் இருந்தாலும், அந்த பேசிஸ் இல்லாமல் இப்போ நம்ம இங்கே வந்திருக்க முடியாது. அது எப்படி அவர் அவர் ஒரு கிராஃப்ட்ஸ்மேன். அந்த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 82 ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்சிஸ், அதாவது தொகுதி சீரமைப்பு, அதை பற்றி சொல்லுது. அதை எப்படி இப்போ இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் அதை எடுத்து அந்த ஆர்டிகல் 82 பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் பற்றி பேசி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அதுக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு அப்படின்றத நம்ம இந்த ஒரு சித்திரை 1 அன்னைக்கு நம்ம அதை பற்றி பேச போகிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்று ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் விழா. அவர் எழுதி நமக்கு அளித்த அரசமைப்பு சட்டத்தின் 81/1/82 பிரிவை ஒட்டி இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். டெக்னிக்கலான விஷயமும் சயின்டிஃபிக்கான விஷயமும் ரிசர்ச்சான விஷயமும் நம்ம சஞ்சய் அவர் பேசிட்டு போயிட்டாரு. பொலிட்டிக்கலாக பேசுவோம். இப்போ பொலிட்டிக்கலாக பேசணும்னா இப்போது ஓவரால் இந்தியாவில் இன்னும் அவங்க பில்லுக்கு உண்டான பார்லிமெண்ட்டும் மத்திய அரசும் ஒன்றிய அரசும் பில்லுக்கு உண்டான எந்த விஷயத்தையுமே அவங்க முன்னெடுக்கல. ஒன்லி ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே இங்கே தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பு. அதுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பை உருவாக்கியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்க சவுத் சைடு பாதிக்கும் அப்படின்றாங்க. பட் சவுத் சைடு அந்தளவுக்கு எதிர்ப்பு இல்லை, தமிழ்நாடு மட்டும்தான் மேஜராக எதிர்ப்பு இருக்குது. பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்புன்றது வெறும் பொலிட்டிக்கலாக தான் இருக்குது. ரிசர்ச் வைஸ் பாதிப்புன்றது ஒரு விஷயம் நமக்கு செய்யணும்னு முன் வந்தால் அது கம்மியாக இருந்தாலும் செய்யலாம், அதிகமாக இருந்தாலும் செய்யலாம். ஆனால் எண்ணத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் அது பொலிட்டிக்கலாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது பொலிட்டிக்கலாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, மக்கள் தொகை விகிதாச்சாரிய அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்ய முற்படும் போது அது குறைந்த மக்கள் இருக்கிற இதுக்கு கம்மியாக ரெப்ரசன்டேஷனும், அதிக மக்கள் இதுக்கு அதிகமாக ரெப்ரசன்டேஷனும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஓவரால் கான்ஸ்டியூஷன் அந்த ஆர்டிகல் பிரகாரம் 545க்கு மேலே போகக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா. அந்த 545 ஸ்ப்ளிட்டப் பண்ணும்போது அந்தந்த மக்கள் தொகை அடிப்படையில் அது நிர்ணயிக்கப்படுகிறது. இதெல்லாம் சென்சஸ் பிரகாரம் இவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு இருந்தாலும் நம்ம அந்த மக்கள் தொகை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் ஆகாமல் இருந்திருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு 2 தாண்டி நிறைய பிள்ளைகள் பெற்றவங்களும் இருக்காங்க, 2 கம்மியாக பெற்றவங்களும் இருக்காங்க. அந்த சென்சஸ்ன்றது ஒரு ஜியோவாக மட்டும்தான் இருந்தது தவிர ஸ்ட்ரிக்டாக அதை கண்டிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா இல்லை. அது அதனால் பாப்புலேஷன் அப் டு டவுன் அளவுக்கு ரெடியூஸ் ஆகலை. அது ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டு இப்போ கரண்ட்டு சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டு சென்சஸ் எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு நிறைய இன்னும் அதுக்குண்டான வேலைகளே பண்ணல. அதனால் இன்னைக்கு டீலிமிட்டேஷன்றது எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இப்போது வக்ஃபு சட்டத்துக்கெல்லாம் அவங்க பேஸ் எதுவுமே எடுக்க தேவையில்ல.
இருக்கிறத வச்சு அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சிஏஓ கூட அவங்களுக்கு ஒரு சென்சஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எதெல்லாம் பாசிபிளாக இருக்கும். தமிழ் மாதிரி யூபி அதிகமாக, யூபி நார்தன் ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்கும். நார்தன் ஸ்டேட்டில் நமக்கு செல்வாக்கு அதிகம் இருக்குது. அந்த மோட்டிவோட அவங்களுடைய மோட்டிவ் அதுவாக இருந்தாலும், ஆனால் இப்பொழுது அது அது எடுக்கணும்னா கம்பல்சரி சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுக்கும்போது இங்கேயே நமக்கு வந்து தமிழ்நாட்டிலவே இன்னும் சென்சஸும் இன்னும் முழுசையாக எடுக்கலை. அதனால் அந்த சென்சஸ் எடுத்துக்கு அப்புறம் தான் அது நான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ப்ரிகாஷனரியாக நம்ம சீனியர் சுரேஷ் பாபு சார் அதை முன்னெடுத்திருக்காரு. அது நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போது அது சம்மந்தப்பட்டது இன்னைக்கு இது எமர்ஜென்சியா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆனால் சென்சஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த டீலிமிட்டேஷன். இப்போ பொலிட்டிக்கலாக என்னென்னா சவுதர்ன் ஸ்டேட்லேயே வந்து தமிழ்நாடு திமுக மட்டும்தான் பயங்கர அப்போசிஷனாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் சார்ந்து நலனை சிந்திக்கிறதுல எழுத்துக்கள்லையும் இந்த மாதிரி சட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு அடையாளங்களில் அரசியல் பண்ணுறது மட்டும்தான் அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து 10 ரெப்ரஸன்டேஷன் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக குரல் போட்டுருக்கோம்னா கொடுக்க 39 ரெப்ரஸன்டேஷன் ஆனாலும் ஸ்ட்ராங்காக குரல் போடணும். நம்மளுடைய குரல்ன்றது பில் பாஸ் பண்ணுறதுன்றது சென்சேஷனில் வச்சு கிடையாது. அந்தந்த பொலிட்டிக்கல் கட்சியோடைய மெஜாரிட்டியை வச்சு என்னதான் அப் அண்ட் டவுன். இப்போவே வந்து நம்மளால எந்த பில்லுமே தடுக்க முடியல. 39-40 இருக்கும்போதே தடுக்க முடியல. அப்போது அது வந்து அது அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி அவங்களுடைய இது பண்ணணும்னா நீங்கள் மக்கள் சார்ந்து செயல்படும் போது தான் வந்து அது நல்லது நடக்கும். நீங்கள் மக்கள் சார்ந்து விட்டுட்டீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் அந்த அடையாள அரசியல் என்பது மக்களே அதுவே அகெயின்ஸ்ட் ஆகிடும். அதனால் டீலிமிட்டேஷன் உண்டான எதிர்ப்பு என்பது அது தற்போதைய நிலைமைக்கு அவங்க சென்சஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை பாஸ் பண்ண போகிறாங்க. அதனால் பொலிட்டிக்கலாக பேசணும்னா இப்போதைக்கு டீலிமிட்டேஷன் எதிர்ப்புன்றது தமிழ்நாடை ஒட்டி ஒரு அடையாள அரசியலாக தான் இருக்கே தவிர அது வந்து மக்கள் சார்ந்து அந்த அரசியல் இருக்கான்னா மக்கள் சார்ந்து அந்த அரசியல் இல்லை. இவங்க இப்போ இருக்க தமிழக அரசுன்றது மக்கள் சார்ந்து அரசியல் இல்லாமல் அடையாள அரசியல் சார்ந்து இருப்பதனால அந்த டீலிமிட்டேஷன்றது தமிழகத்திற்கு இப்போதைக்கு நாம் பெருசாக யோசிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அது சென்சஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சென்சஸோடைய வரையறை பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகுதா இல்லையா என்ற ஒரு நடைமுறை வரும். அது வரைக்கும் நாம் பொறுத்திருப்போம். அதனால் இது முன்னாடி யோசித்து எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது சரியான விஷயங்கள் தான். ஆனால் இதை வந்து பெருசாக இப்போதைக்கு பார்க்கக்கூடிய தேவை இல்லை என்பது தான் என்னுடைய கருத்தாக சொல்லி முடிப்பேன். நன்றி, வணக்கம். சரி, அரசியலமைப்பு சட்டம் வந்து பல மாத காலமாக பரிசீலிக்கப்பட்டு பல அறிஞர்கள் சேர்ந்து மிகத்திறவு தலைமையில் உருவாக்கப்பட்டது. அப்போதே ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கும் போதே அதன் பின்விளைவுகள் தெரிந்தால் போகலாம். இப்போ தொகுதி மறுசீரமைப்பை வந்து எப்படி கொண்டு போகலாம்? ஏன்னா அப்போ வந்து ஒரு பிளான் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்திலே வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் எடுக்கிற சென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நாட் சப்போர்ட்டிங். அதாவது ரொம்ப டெக்னிக்கலாகவும் சர்வே எடுக்காததுனால அதை பற்றி வந்து தெளிவான ஒரு பார்வை இல்லாமல் இருக்கும். பொதுவாக பொதுத் தேர்தல் ஆரம்பித்தோடனே சரி பொதுத் தேர்தல் ஆரம்பிக்கணும், அதனால் வந்து ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து 1981 ஒரு தொகுதி வரையறுக்கிறாங்க. இப்போ வரையறுக்கும் போது சட்டத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதே மாற்றி அமைக்கணும். அதனால பின்னாடி பிரச்சனை வராது. திடீர்னு அதாவது 10 வருஷம் போது 10 சீட்டு 5 சீட்டு வரையிடும், எனக்கு தெரியாது வருஷம் சீட்டு. ஆனால் திடீர்னு 40 வருஷம் கழிச்சு போனோம்னா சீட்டே மாறிக்கும். அதுதான் அந்த நிலை இப்போ ஏற்பட்டுருக்கு. இப்போதுமே 10 வருடத்துக்கு கூட சில விஷயங்கள் வந்து அரசியல் சட்டம் சொல்லியிருக்குன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபாலோ பண்ணோட விளைவு தான் நம்ம ஒரு சட்டம் வச்சுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியும், பண்ண முடியும். சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த சட்டத்துக்களை வந்து முறையாக பயன்படுத்தி இருந்தால் இப்போது இந்த பிரச்சனை பெருசாக ஆகியிருக்கிறது. இதே உத்தரப்பிரதேசம் சொல்கிறோம், பீகாரை சொல்கிறோம், மத்திய பிரதேசம் சொல்கிறோம், எல்லாமே இரண்டாக பிரிஞ்சிருச்சு.
இரண்டா பிரிந்துமே அந்த மக்கள் தொகை அதிகமாக தான் இருக்கு. அப்போ மக்கள் தொகை எதை அடிப்படையாக வைத்து நாம் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னா வாக்காளர்கள் மக்கள் தொகை விடுங்க. மக்கள் தொகை வந்து ரெண்டாவது பட்சம் தான். முதல் பட்சம் வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கைக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் வாக்கு கொடுக்கும்போது என்னுடைய பிரதிநிதி இருக்கணும். இப்போ எத்தனை வாக்காளர்களுக்கு ஒரு பிரதிநிதி, இத்தனை வாக்காளர்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னா மறுசீரமைப்புள்ள அதுதான் வர முடியும். இப்போ இருக்கிற ஒரே கொள்கையாக இருக்கும். இப்போ விகிதாச்சாரம் சொல்லுவாங்க. விகிதாச்சாரங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரியும். விகிதாச்சாரம் எப்படி கொடுக்குறது? கேரளாவுக்கு இருந்தால் 40, இந்த தமிழ்நாடு நீ 50 வச்சுக்கோ அப்படின்னு அள்ளி கொடுக்க முடியாது. ஏதாவது பேசிஸ் வேணும். கேரளாவில் மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அங்கே போய் நீ 40 சீட்டு வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக விகிதாச்சாரம் கிடையாது. கோவாவில் 2 பேர் தான். இப்போ கோவா இருந்தால் நீங்கள் 10 வச்சுக்கோ, மத்திய பிரதேசம் உங்களுக்கு 20,000 சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அதனால தான் இவங்க என்ன ஒரே அடி என்ன சொல்கிறாங்க, இந்திரா காந்தி அம்மா என்ன சொன்னாங்க, 25 வருஷம் தள்ளி வச்சுட்டாங்க. ஏன் தள்ளி வச்சுட்டாங்க? இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து அந்த சமயத்தில் முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குழு இல்லை. ஒரு குழு தான் ஆராய்ச்சி முடிவு பண்ண தவிர அதை தனிப்பட்ட ஆள் முடிவு பண்ண முடியாது. அந்த குழு எடுக்கிற முடிவை பொறுத்து மக்கள் தொகை அடிப்படையினா அல்லது வேற ஏதாவது அதுக்கு மோட் ஆஃப் அசஸ்மெண்ட். இப்போ மக்கள் தொகை அடிப்படையிலாம் ஒரே மோடு தான். மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விதாச்சாரம், இவ்வளோ தொகுதிகள், இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இவ்வளோ தொகுதிங்கிறது சிம்பிளான ஒரு கணக்கு, சாதாரண கணக்காக போயிடும். விகிதாச்சாரம்னா அதுக்கு கணக்கு போடணும், ஸ்பெஷல் கணக்கு போடணும். விடை எழுதிட்டு கணக்கு மேலே தருவோம். ஒரு 40 தொகுதி ஏன் கொடுக்கணும்னு சொல்லி மேலே தரணும், கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதே 25 வருஷம் தள்ளி வச்சிருக்காங்க. அதே இந்திரா காந்தி இந்த சூழ்நிலையை இப்போ கொண்டு வராங்க. இந்திரா காந்தி இந்த சூழ்நிலையில் வந்து இவ்வளவு சர்வே டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எல்லாத்தையும் ஃபோன், செல்ஃபோன் இருக்குது, நெட்டு எங்கே போனாலும் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குது, எது நடக்குது தெரிஞ்சுக்கலாம். அவேர்னஸ் இருக்குது. எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து நான் வந்து பழைய பஞ்சாங்கம் தான் பாடணும் முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த குழு எடுக்கிற முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது வந்து உத்தரப்பிரதேசம் 100 ஆனாலும் நமக்கு 31 ஆனாலும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இது எதிர்கருத்து இல்லை, நடைமுறை கருத்தை நான் சொல்கிறேன். நடைமுறையில் நீங்கள் விகிதாச்சாரம்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர முடியாது. நம்ம சும்மா சுவிட்சர்லாந்தோ அமெரிக்காவோ கிடையாது. எல்லாரும் வந்து அமெரிக்காவெலாம் சும்மா எங்கே பொருட்காட்சியில் மால்லெல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க. நம்ம ஓட்டு அப்படி போட முடியும்? நம்மளால் போட முடியாது. நமக்கு கட்டுப்பாடாக போலீஸ் 10 போலீஸ் நிறுத்தி வச்சு தான் ஓட்டு வாங்கிட்டு போலீஸ் இல்லாட்டி என்ன பண்ண ஓட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, க்ளாஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்போ நம்ம நாட்டில் இன்னும் அந்த அளவு விழிப்புணர்வு வரலையே. என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் இன்னும் போலீஸ் பாதுகாப்போட ஏன் நம்ம ஓட்டு வாங்குறோம்? போலீஸ் பாதுகாப்போட ஓட்டு போட முடியாதா? முடியலையே. இன்னும் அந்த 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுற கும்பல் இருக்கா இல்லையா? 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுற கும்பல் இருக்க வரைக்கும் நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுறதே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதை சீர்திருத்தத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? யாருமே பண்ணலை. அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஒரு சிஸ்டம் இருக்குன்னா பயன்படுத்துறதுனால தவிர அதை சீர்திருத்தம்னு யாருமே இருக்கிற சூழ்நிலை கிடையாது. அப்படிங்கும்போது தொகுதி மறுசீரமைப்பு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த கமிட்டி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்தா இருக்குது. நம்ம வந்து விகிதாச்சாரமோ அல்லது நாங்கள் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு நல்லா பண்ணோம், அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுனால மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு, அதனால எங்களை பழி வாங்கக்கூடாது. அது ஒரு வாதம். என்ன வாதம்னா அவங்களாம் மக்கள் தொகை திட்டத்தை வந்து அவங்க வந்து மக்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியாக அமல்படுத்தலை, அதனால் அந்த மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்தணும், இது கம்மியாகிடுச்சு, அதனால வந்து எங்களுக்கு வந்து மக்கள் தொகை குறைஞ்சதுனால எங்களுக்கு வந்து நீங்கள் பழி வாங்கக்கூடாது, தொகுதிகளை குறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் இயற்கையாகவே மக்கள் தொகை பெருகிட்டு தான் இருக்குது. இப்போ இவங்க யாராலும் நிறுத்த முடியாது. பெருகிறதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றினாங்க, பிரதமருக்கு கூட்டினாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட்டே 800 சீட்டு வச்சு கிட்டாங்க. அப்போ அது வந்து முன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொறுத்து தான். இதில் 82 பார்த்தீங்கன்னா அதுபடி போட்டு சொல்லலை. என்ன போட்டிருக்கீங்க? பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு தான் போட்டு. ஆர்டிகல் 82 வந்து அவ்வளோ டிஸ்கஷன் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் சாய்ஸில் விட்டுருப்பாங்க. அது டிஸ்கஷனில் சாய்ஸில் விட்டாங்க. மறுசீரமைப்பு வந்து நீங்கள் அப்புறம் பார்த்துங்க. நாங்கள் கூட அந்த அரசியலமைப்பை உருவாக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சட்ட மேலவை பேரவை எல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை பார்த்துருவோம். இப்போ அதனால் அந்த 82 பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது வந்து செயல்பாட்டு, அதாவது செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ இவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அது அரசியல் முடிவா
அரசியல் காழ்ப்புணர்ச்சி முடியா அல்லது யாருக்கோ சாதகமானதா யாருக்கோ பாதகமானதா தெரியல. அதனால மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ண முடியுங்கிறது இந்த சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. விகிதாச்சாரம் கொண்டு போனோம்னா கோவாவும் சின்ன மாநிலம் கேரளா இவங்கெல்லாம் வந்து வேற மாதிரி விகிதாச்சாரம் கேட்பாங்க. அப்போ நம்ம ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியும். அதனால எல்லாரும் மக்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ள மாதிரி ஒரு சரியான விகிதாச்சாரமோ அல்லது மக்கள் தொகை அடிப்படையில் அதை எப்படி முடிவு பண்ணுறாங்களோ முடிவு தான் அடுத்த நடவடிக்கை. அதனால் மறுசீரமைப்பு பண்ணக்கூடாதுங்கிறது தவறு. ஏன்னா அது வந்து அப்போ தவறு பண்ணாங்க, திரும்ப அதே தவறு பண்ணக்கூடாது. 76ல் 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சுருவோம், தள்ளி வச்சுருவோம். 10 வருஷமாக பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்துருக்கும். எப்போதுமே நம்ம போட்டுக்கிற ரூலை நம்மளே ஃபாலோ பண்ணாமல் நம்மளே ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்போ அதோட பாதிப்பு இருக்குது தான். எல்லாருக்கும் என்னுடைய கேள்வி இந்த சித்திரை ஒளி இந்த அடிப்படையில் ஐயா வழக்கறிஞர் சுரேஷ் ஒவ்வொரு மாதம் ஒரு மாதத்தின் முதல் நாள் நிகழ்ச்சி முதல் நாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து விழாக்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தை மாசி பங்குனி சித்திரை அதை சிலர் வருடப்பிறப்பு தமிழர் வருடப்பிறப்புன்றாங்க. சிலர் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போதில் வருடப்பிறப்பும் இல்லை வேறு ஏதோ. ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறேன். இந்த நாம் எல்லோருக்கும் எல்லாம் பொதுவானது என்று சொல்லப்படக்கூடிய எல்லோருக்கும் சமமானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்டில் பிறந்த அனைத்து மக்களும் இந்த நாட்டுக்குரியவர்கள், இந்த நாட்டினுடைய பிரஜைகள், இந்த நாட்டில் எல்லா வகையான உரிமைகளும் பெறக்கூடியவர்கள் என்ற ஒரு அழுத்தமான ஒரு பலமான ஒரு பிடிப்பை நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினமாக இந்த ஏப்ரல் 14 தவிர இந்த நாளை நாம் நாடு முழுக்க சிறப்பித்துக் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்துக்கு இது வருடப்பிறப்பாக அறிவித்து சிலர் அதை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அம்பேத்கருடைய பிறந்த நாளை மட்டுமே இதை நான் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவருடைய பிறந்த நாள் குறித்து இங்கே நாம் எல்லோருக்கும் பாபா அம்பேத்கரை பற்றி அறிந்திருப்பார்கள், படித்திருப்பார்கள். என்னெல்லாம் படித்திருப்பாங்க? பாடப்புத்தகத்தில் படித்திருப்பார்கள் அல்லது செவி வழி செய்தியாக சிலர் பெரியவங்க சொல்கிறாங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. சிலர் வந்து அவங்களுக்கு அவர் மீது அவர் புரிந்து கொண்டு அவர் மீது பற்றுதல் வந்து அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்வத்தில் படிக்கிறது. அப்படி படிக்கிறவங்க கூட பாபாசாஹிப்பினுடைய எழுத்துக்களையா அல்லது பாபாசாஹிப்போட இருந்து அவங்க எழுதிய புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது புனைச்சுருட்டுக்களை பொய்யான தகவல்களை பாபாசாஹிப் அம்பேத்கரை பற்றி தவறான விஷயங்களை அப்படி எழுதி படித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எதிராக செய்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பாபாசாஹிப் அம்பேத்கரை சரியாக படித்தவர்கள் அப்படின்ற கணக்கிட்டால் இந்தியாவில் மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் பேர் கூட இருக்காங்க. இத்தனை ஒரு 40 கோடி பேர் மேலே இருக்காங்க மக்கள் தொகையில். ஒரு 10 லட்சம் பேர் கூட இருக்காங்க. முழுமையாக பாபாசாஹிப்பை எல்லா அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் படித்தவர்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு பகுதியிலும் ஏதோ சரியான தலைவர்களோடு இலக்கோடு இருந்தவர்களோடு மட்டுமே தான் பாபாசாஹிப் முழுமையாக சரியான வழியை பின்பற்றியிருக்காங்க. அவர் புரிஞ்சவர்கள் படித்திருக்காங்க. அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்து நான் பௌத்த பேர சுந்தரவாசனை வளர்ந்தவன் படிப்பேன். இந்த அடிப்படையில் அம்பேத்கருடைய ஆற்றல் என்ன? அவர் இந்த நாட்டில் பிறந்தார், நிறைய படித்தார், லண்டன் போனார், அமெரிக்கா போனார், 10 வருடங்கள் கொண்டார். எதுக்காக படித்தார்?
சொந்த மக்களுக்காக படித்தார். ஒரு பக்கத்தில் சொந்த மக்களுக்காக அவர் போராடினார், படித்தார், உரிமை வாங்கி கொடுக்கறதுக்காக முனைந்தார், வாங்கி கொடுத்தார். ஏன்னா அந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக, அதுக்காக அந்த மக்களுக்காக இறுதி வரைக்கும் இந்த மக்களுக்கு எதையும் நான் செய்யாமல் போவேனானால் இந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு நான் இரையாவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு அந்த மக்களுக்காக, ஏன்னா ஏமாற்றப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், எந்த உரிமைகளும் பெறாத மக்கள், மனித சமூகத்திற்கு அப்பாற்பட்டு இந்த மக்களை வஞ்சித்த மக்கள், அப்படியான சமூகத்தில் இந்த மக்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரிமைக்காக அவர் போராடினார். அது மட்டும்தானா? இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான், அந்த சமுதாயத்தில் போனால் இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் உரிமை வாங்கி கொடுத்தாரா? அதனால் அதுக்கும் மேலே இந்திய மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு மதத்திற்கும், ஒவ்வொரு மொழிக்கும், எல்லா தரப்பட்ட மக்களுக்காகவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் உழைத்தார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதாரங்கள் எழுத்துக்கள் மூலம் நம்ம காணப்படுகிறது, படிக்க முடியும். அதுக்கான விஷயம். அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் வால்யூமை படித்தா அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். என்னென்ன யாருக்காக என்ன செய்யும்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீட்டை கொண்டு வருகிறாங்க. மண்டல் கமிஷன் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நேருடைய ஆட்சிகள் அவர் பிரதமராக இருக்கும்போது இது கொண்டு வரும்போது ரெண்டு விஷயம். ஒன்று பெண்களுக்கான உரிமை, ஒன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் அவர் கொண்டு வரும்போது அதை எதிர்க்கிறாங்க. அதை எதிர்க்கும்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த அப்போ சட்ட அமைச்சராக இருக்கிறார். இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் சட்ட அமைச்சராக அவரும் சட்டமந்திரியாக இருக்கும்போது இதை கொண்டு வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நையாண்டி பண்ணும்போது அப்படியான பதவியே எனக்கு தேவையில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வருகிறார். யாருக்காக? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, அதை செய்ய மறுக்குது இந்த அரசு அப்படின்னு காங்கிரஸ் அரசை எதிர்ப்புனால தூக்கி போட்டு வர்றாரு. பெண்களுக்கான உரிமை இந்து மதத்தில் நிறைய கொடுமைகள் இருக்குது, அதை சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெண்டு விஷயத்துக்காக அந்த பதிவை தூக்கி போட்டு வெளியே வர. அது மட்டும் இல்லை, 1919 சம்பூர் வளையர் ஆட்சி காலத்தில் அவர் இந்தியாவில் பிறந்த 18 வயசு கொண்ட ஆண் பெண் அனைவருக்கும் இந்த மக்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாமல் இருந்தது. அப்போது இதை வழக்காக பதிவு செய்து 1931 அது வெற்றி பெற்று இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் இன்னைக்கு நம்ம ஓட்டு போகிற உரிமையை வாங்கி கொடுத்து பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்னைக்கு நமக்கு வேற யாரும் வாங்கி தரல, அது வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அது பொய், பெருமை, பீத்தல். பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் இன்னைக்கு ஓட்டு போகிற உரிமையை வாங்கி கொடுத்தாங்க. இப்படி இது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்காக பென்ஷன் வாங்குறல, எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன், இந்த மாதிரியான திட்டங்களை அவர் தொழிலாளர் வெள்ளைக்கார ஆட்சி காலத்திலேயே அவர் பொறுப்பில் இருக்கார். அப்போது அவரு கொண்டு வந்த அந்த நடைமுறைகள் தான் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் வந்தது எப்படின்னா அவருடைய அறிவாற்றல் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் இங்கே மறைக்கப்பட்டது, இது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ சொன்னாலும் அது யாருக்கும் புரியாது. அவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சார் ஆஃபீஸில் இருந்தவரோட தான் இதெல்லாம் சொல்லப்படுறது, கேட்கப்படுது. ஆக இந்த மாதிரியான ஒரு இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை 7 பேர் கொண்ட ஒரு குழுவில் சேர்த்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். அதில் அந்த குழுவுடைய தலைவராக பாபா சாஹேப் அம்பேத்கரை நியமிக்கிறாங்க. ஆனால் அந்த குழுவில் இருந்தவங்கலாம் அதுக்கு அவருக்கு ஒத்துழைச்சாங்களா? எல்லாம் யாராவது ஒரு பேனா பிடிச்சி அதில் எழுதியிருப்பாங்களா? ஒருத்தரே எழுதலை. ஏன்னா இருந்தவங்க எல்லாம் 5 பேர் பிராமணர்கள், ஒருத்தர் இஸ்லாமியர். பாபா சாஹேப் அம்பேத்கர் இஸ்லாமியர் மட்டும்தான் நான் இருக்கிறேன், நீங்கள் எழுதுங்க அப்படின்னு அவருக்கு உத்தரவாதம் கொடுத்து கூட இருந்தால் இருப்பாங்க. இது எல்லாரும் பார்ப்போம், நீங்கள் எல்லாரும் இவரோட நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. அப்போது இந்த இந்தியாவில் இருக்கிற மதங்கள், மொழிகள், இனங்கள், கலாச்சாரம், பண்பாடு, ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குதோ
அது எல்லாத்துக்கும் எளிமையான மனிதர்களுக்கும் வலிமையான மனிதருக்கும் எல்லாம் பொதுவானது அப்படின்னு எல்லோருக்கும் எல்லா உரிமை கிடைக்க வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதி கொடுத்த இந்திய அரசியல் சட்டம் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றினது. போர் பிரச்சனையாக இருக்கட்டும், காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற இன்னைக்கு இப்போ நம்ம பேசுகிற தொகுதிவாரி பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கு. அதன் மூலியமே தான் நாம் சட்ட ரீதியாக நம்ம போராடி கொண்டிருக்கோம். ஆக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதி கொடுத்தது இல்லை என்றால் இந்த நாடு எப்போவே மயானமாக போயிடும். மோடி வந்த பிறகு இந்த முறை மெஜாரிட்டியாக வந்ததுன்னா அதை தான் நடத்துக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு என்ன கங்கணம் கட்டியிருக்குதுன்னா, இந்த நாட்டை எப்படியாவது ஒரே மொழி ஒரே நாடு அப்படின்னும் ஒரே தேர்தல் முறையும் கொண்டு வந்து இந்த மக்களை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைச்சிட்டா இங்கே எல்லாத்தையும் நமக்கான சித்தாந்தத்திலிருந்து ஒரு ஆரிய பிராமணிய சட்ட கோட்பாட்டுக்குள்ள இந்த நாட்டை நம்ம வளைச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இன்னைக்கு சிந்திச்சு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அது அடுத்த முறை மெஜாரிட்டியாக அவங்க வந்தாங்கன்னா அவங்க முதல்ல கையை வைக்க போது இந்தியன் கான்ஸ்டியூஷனை தான் கையை வைக்கணும். அந்த கான்ஸ்டியூஷனை காலி பண்ணிட்டு சிவில் ரைட்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம சாமி கும்பிடணும், அவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம வேலைக்கு போகணும், அவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம சாப்பிடணும், அவன் சொல்கிற மாதிரி தான் துணி போடணும், எல்லாமே அவங்க கொண்டு வர ஐடியாலஜிக்குள்ளே தான் நம்மளை எத்தனை வந்து வைக்கப்படும். இது எந்த மாதிரியான பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியல. இங்கே நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது பாதுகாப்பு நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு பாதுகாக்கும். அதை சிவில் ரைட்ஸாக மாற்றுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டா நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஆக இந்த பாபா சாஹேப் எழுதி கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் மட்டுமே இந்த நாட்டில் இருக்கிற சனாதனவாதிகளுக்கு எதிரானது. ஆக இந்த அரசியலமைப்பு சட்டம் நம்மளை காப்புகின்ற சட்டமாக, நம்மளை பாதுகாக்கின்ற சட்டமாக இருப்பதால் அந்த சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதை நாம் அதில் உறுதியாக இருந்து பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒரு தனிப்பட்ட சமூகத்துக்கான தலைவர்களாக பார்க்காம இந்தியாவுக்கான ஒரு தலைவராக பார்த்து அவர் சொன்ன விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்பட்டால் இந்த நாட்டை நாம் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி கூறி வருகிறது. சித்திரை மாதம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் தமிழர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவின் ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய புரட்சியாளர் அப்படி சொல்லிகிட்டே போகும். அவர் பல ஒரு அடுக்கான அவருக்கான ஒரு புகழ்ச்சிகளை என்று சொல்லிகிட்டே போகலாம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய இன்றைய ஏப்ரல் 14, 1891 ஆண்டு அவர் இந்தியாவில் மராட்டிய மண்ணிலே நமக்காக ஒரு விடிவெள்ளியாய் தோன்றியிருக்கிறார். இந்த நாட்டின் 120 கோடி மக்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய, இந்தியாவின் ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை பெற்றுக்கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த தருணத்தில் பெருமை கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜேபி கூறி என்னுடைய மேற்படிந்த பேச்சை வருகிறேன். தமிழ் மாதம் சித்திரை 1 அதனோடு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு வடநாட்டில் பிறந்த ஒரு மாபெரும் புரட்சியாளர் இருந்தாலும் தமிழுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சிறிய என்னோட குறிப்புகள், தமிழுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்னென்ன அப்படின்னு நான் வரையறுத்ததில், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வடநாட்டில் இருக்கிற அந்த காலகட்டங்களில் அவர் பல கொடுமைகளை அனுபவித்து கல்வி பயின்று பல துறைகளை அவர் சாதனை புரிந்து வந்தாலும் அரசியல் ரீதியான பயணங்கள் முற்படும் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தென்னாட்டில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு போன்ற பகுதிகளில்
அவர் அரசியல் பயணங்களை மேற்கொள்ளும் போது இங்குள்ள தலைவர்களுடன் அவர் நெருக்கி பழகும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதால் அவர் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென்னாட்டு பகுதியிலே இங்குள்ள மக்கள்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும், இங்குள்ள தலைவர்கள் அனைவரும் ரொம்ப கல்வியிலையும் அரசியல்லையும் பொருளாதாரங்களிலையும் நிறைய முன்னேற்றம் அடைந்த மக்களாக இருக்கிறத அவர் ரொம்ப தன்னுடைய ஆய்வில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு பிறகும் பெரியார் அவர்களை ஒரு முக்கியத்துவமாக எடுத்து பார்த்ததுல பெரியாரிடம் அவர் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைச்சதுனால பெரியாரை கைப்பற்றுங்கள், அவரை விட்டுவிடாதீர்கள் என்று தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு, பெரியாருக்கு எதிராக இருந்த அன்றைய காலகட்ட தலைவர்களுக்கு அவர் பெரியாருக்கு இதுவாக அவர் செயல்பட்டு அடையாளப்படுத்திட்டு போனார் பாபா அம்பேத்கர். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம், பண்பாடு இந்த தலங்களில் வரப்ப தாத்தா அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் நூல்களை, தமிழில் நூல்களை மொழிபெயர்த்து பாபா அம்பேத்கரிடம் ஆங்கிலத்தில் கொடுக்கும் பொழுது அந்த பண்பாட்டு நூல்களை அவர் எடுத்து மேற்கொண்டு அதை வாசிக்க அவர் படிக்க, அதை இங்கே இருக்கிற மதங்களையும் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணும் பொழுது அயோத்திதாசர் பண்டிதருக்கு கொண்டு கொடுத்த அந்த பௌத்த நூல்களை அவர் ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் வழியாக அவர் பௌத்தத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு அவர் மதம் மாற, அதாவது அந்த பௌத்தத்தை முழுமையாக அவர் மாற்றிக்கொள்ள, அது மட்டுமல்லாமல் அவருடன் ஒரு 10 லட்சம் பொதுமக்களை திரட்டி மதம் மாற்றும் ஒரு பெரிய மாநாட்டையை துவங்கி ஒரு உலக சாதனையை படைத்தார் பாபா அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்து நமக்காக அரசியல் சட்டத்தை உருவாக்கி கொடுத்திருந்தாலும் தொடர்ந்து இதை பற்றி இங்கே உள்ள அனைவரும் பேசியிருப்பாங்க. அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்திருந்தாலும் இன்னும் நம்ம பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்தின் 100% நம்ம இன்னும் அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வராமல், புதிய சட்டங்களை ஏற்றாமல் இன்னும் அவரையே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மக்கள். இன்னும் அரசியல் தலைவர்கள்லாம் அன்றைய சட்டத்தில் அதில் கோளாறு இருக்குது, இதில் இது கோளாறு இருக்குன்ட்டு அவர் அன்றைக்கே எழுதுறப்போ சொல்லிட்டார், நான் எனக்கான முயற்சிகளை எவ்வளோலாம் ஹெட்போர்ட் போட முடியுமோ நான் போட்டுட்டேன், இந்த சட்டத்தில் எழுதிட்டேன். நல்ல ஆட்சியாளர் கையில் இந்த சட்டம் போய் சேர்ந்ததுன்னா இது நல்லபடியாக மக்களுக்கு பயன்படும். தவறான ஆட்சியாளர் கையில் இந்த சட்டம் போச்சுன்னா மக்களுக்கு இது தவறாக தான் பயன்படும்ன்றதை அன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டார். அப்படிப்பட்ட இந்த அரசியல் சட்டத்தை நம்ம பேணி காப்பது நம்முடைய தலையாய கடமையாக நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். மேலும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தொடர்ந்து எனக்கு முன்னாடி பேசுனவங்க அனைவரும் பேசுனதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. ஆனால் இதை நான் பல சோஷியல் மீடியாவிலையும் பல தலைவர்கள்லாம் பேசுறதுலாம் நான் தொடர்ந்து கேட்டு வரேன். இதனால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எனக்கு நல்லா புரியுது. அதுவும் இந்த மக்களுக்கு நம்ம இதை எடுத்துன்னு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. தொகுதி மறுசீரமைப்புன்றது எதுக்கு இந்த மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு இதை ஏன் கொண்டு வரான், தீவிரமாக இதை ஏன் செயல்படுத்தணும் அவன் நினைக்கிறான்னா, அவன் நம்ம எவ்வளோ ஒரு 50-100 ஆண்டுக்கு பின்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ சில சட்டங்கள்லாம் நம்ம எதெல்லாம் வேணான்னு இந்து மனு சட்டம்னு சொல்கிற பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்லாம் இந்த கொடுமையான இதெல்லாம் வரணும்னு அவன் நினைக்கிறான். நம்மலாம் இன்னும் கல்வி அறிவில் மேம்பட்டு வந்துட்டோம், பொருளாதாரத்தில் மேம்பட்டு வந்துட்டோம், எல்லாத்துலேயும் நம்ம டெவலப் ஆகிட்டு வந்த பிறகு திரும்பவும் அவனை 100 ஆண்டுக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இந்த வேகமான வேலைப்படல் முன்னேற்படல் RSS சித்தாந்தத்தை திணிக்கிறான். இதுதான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா வடநாடுகள் பகுதியில் தொகுதி மறுசீரமைப்பு உருவாக்கி ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களுக்காக உருவாக்கிட்டு மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜ்னு அவங்களோட மசோதா தாக்கல் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஈஸியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து அவன் கொண்டு வர மக்களுக்கு எதிரான அநீதியான திட்டங்களை மசோதாக்களால் தாக்கல் பண்ணுவான். இதனால நாட்டு மக்கள் பல இன்னலுக்கு ஆளாகுன்றதை இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்கிறேன். அதனால தொடர்ந்து மக்கள் நம்ம விழிப்போடு இருக்கணும், அரசியல் சட்டத்தை பேணி காக்கணும், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றணுன்றதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் ஆழமாக. மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்த எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் சீனியர் சார் சுரேஷ் பாபு சார் அவர்களுக்கு
எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுடைய சீனியர் மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம், ஜெய்பீம். வாய்ப்பு நல்கிய இன்றைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. கடந்த 75 ஆண்டுகளுக்கு பிறகு மறுசீராய்வு, சமூகத்தினுடைய பல்வேறு விஷயங்களில் நாம் ஒருங்கிணைப்போடு செயல்படக்கூடிய இன்றைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக இந்திய ஜனநாயகம் கிட்டத்தட்ட எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை பார்த்தீங்கன்னு சொன்னா 65லிருந்து 66% ஓட்டே போடலை. இவங்களை தொகுதி மறுசீரமைப்பு இந்த விஷயங்கள்லாம் அதற்கப்புறம் முதல்ல 1931ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் சரிசமமான ஒரு ஓட்டுரிமையை கொண்டு வந்தது இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக கிராமங்களில் எடுத்து சென்றாலும் பிசிக்கு அவங்க வாழ்வியலுக்கு ஒரு அந்த இடத்திற்கு ஒரு தனி ஓட்டு போடக்கூடிய இடம், எஸ்சி மக்களுக்கு ஓட்டு செலுத்தக்கூடிய இடம், அது நகரங்களில் ஒரு செலுத்தக்கூடிய இடம், மாநகரங்களில் செலுத்தக்கூடிய இடம், இப்படி பல வித்தியாசமான நிலைப்பாடுகள் மக்கள் தொகை அடிப்படையில் ஓட்டு விகிதாச்சார அடிப்படையில் மக்களவையில் பங்களிப்பு என்று பல்வேறு விஷயங்கள் நாம் சொன்னாலும் எனக்கு முன்னாடி பேசிய தோழர் மக்கள் நலன் அடிப்படையில் நாம் இதனை அமுல்நடத்தப்படக்கூடிய வகையில் ஆளுகின்ற அதிகார வர்க்கம் இல்லை, ஆளுகின்ற அரசியல்வாதிகளுக்கும் அந்த பக்குவம் இல்லை. நாம் இன்று அனைவரும் ஓட்டு போட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தொகுதிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு ஃபுல்லா கம்பல்சரியா ஓட்டு போட்டாகணும். ஓட்டே போடாத 66%. அப்புறம் இன்னொரு தோழர் சொன்னார் 500 ரூபாய் விற்கிறவங்க. 500 ரூபாய் இன்னைக்கு பெரிய விஷயம், 2000 ரூபாய் அதை விட ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு விற்கக்கூடிய சூழலில் ஜனநாயகம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் எம்பி எம்எல்ஏ அங்க ஒன்றிய அரசியலையும் ஆட்சியிலையும் அவங்க வித்துக்கலையா? அவங்கள மாதிரிதான் சாதாரண மக்களும் விற்கிறாங்க. எதுவுமே அக்கௌண்டபிலிட்டி இல்லை, டிரான்ஸ்பரண்டும் இல்லை. ஆகையினால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த தொடர் செயல்பாடுகள் தொடர்ந்து இதோட இருக்காம பல்வேறு கிராமங்களிலும் பல்வேறு அமைப்புகளிலும் இந்த விஷயங்களை நாம் நம்மள மாதிரி சிந்திக்கக்கூடிய பல்வேறு வகையில் ஒரு கருத்தோட்டங்களை உருவாக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். வாய்ப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சித்திரை 1 அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு வருகிறவங்க இன்னைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் எல்லாம் வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டு வந்து தந்துட்டோம். அது ஒரு நல்ல விஷயம். இங்கே நடத்துகிற ஒரு இதுவும் வந்து முக்கியமான விஷயம் தான் பண்ணுறாங்க. அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கும் அடுத்த மாதமும் திருப்பி மற்ற வந்து ப்ரோக்ராம் எடுத்தோம், அதுக்காக இருக்குது. அதில் அப்புறம் சிறப்பாக உரையாற்றிய அனைவருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சுரேஷ் பாபு சார் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.